ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி என்ன வீடியோன்னு பார்த்தீங்கன்னா சண்டே ரொட்டீன் தான் பார்க்க போகிறோம். காலையிலே எழுந்திரிச்சு டீ போட்டு குடிச்சிட்டு பசங்களாம் தூங்கிட்டு இருந்தாங்க. சரி, அதுக்குள்ளே டிஃபன் ஏதாவது பண்ணலான்னு சொல்லி கிச்சன் வந்தேன். பார்த்தா சார் 2 பேரும் எந்திரிச்சு உட்காந்துட்டு இருக்காங்க. பாருங்க, ஹாய் சொல்லுங்க. ஏன் சீக்கிரம் எந்திரிச்சிட்டீங்க? லேடிஸ் ஃபிங்கர் பக்கோடாவா? சரி, நீ ஈவினிங் பண்ணிக்கிறேன். அது ஒரு விளாகா போடணுமா பாருங்க. ஒரு நாளாச்சும் நமக்கு ரெஸ்ட் கொடுக்குறாங்களா பார்த்தீங்களா? சண்டே லீவு. கொஞ்சம் வெஜிடபிள்ஸ்லாம் போட்டால் பசங்க கொஞ்சம் சாப்பிடுவாங்கன்னு சொல்லி வெஜிடபிள்ஸ்லாம் கொஞ்சம் போட்டேன். வந்து டிஸ்டர்ப் பண்ணுறதுக்கு வந்து அடுப்பிட்டு நின்றுட்டாங்க. எப்போ நான் சமைச்சாலும் வீட்டில் இருந்தாலும் இது மாதிரி வந்து நின்றுப்பான். அவனுக்கு ரொம்ப ஆசை சமைக்கணும்னு. வந்து நின்றுட்டு டிஸ்டர்ப் பண்ணுறான் பாருங்க. இப்படி நின்றுட்டு நான் எங்கே சமைக்கிறது? இப்படி நான் நான் எப்படிலாம் கிளறுறது? நீ வந்தாலும் கஷ்டமா இருக்கும். என்ன தெரியும்ல? இருக்கணுமா? பார்த்தீங்களா, இருக்கணுமா? கொஞ்சம் சரி நின்னுக்கோ. ஆனால் சேஃபா அந்த ஓரமா நின்னுங்க. என்ன பண்றான் பாருங்க. என்னடி பண்ற? சுட்டுக்க போற செல்லம். சரி, முடிஞ்சிருச்சு. வா, முடிஞ்சிருச்சு. உப்புமா முடிஞ்சிருச்சு. தம் போட்டு முடிச்சோன்னா சரி, முடிஞ்சிருச்சு. ஓகே, இன்னும் ஒரு 3 விசில் வந்து ஆஃப் பண்ணிடலாம். உப்புமா ரெடி. நாங்கள் சாப்பிட்டுட்டு வரோம். மட்டன் வாங்கிட்டு வந்திருக்காரு. டிஃபன் சாப்பிட்டுட்டு அப்படியே மட்டன் செய்ய ஆரம்பிச்சிடணும். ஓகே, பாய். டிஃபன் வேலை முடிஞ்சிச்சு. சரி, மதியம் சமைக்கலான்னு வந்து பார்த்தா பாருங்க கிச்சன் எப்படி இருக்குன்னு. சாப்பிட்ட பாத்திரம்லாம் அப்படியே கிடக்குது. ஃபஸ்ட்டு அதை க்ளீன் பண்ணி வச்சுட்டு அதுக்கப்புறம் லஞ்ச் ரெடி பண்ணணும். வாங்க போய் பாத்திரத்தை தேய்ச்சிட்டு அதுக்கப்புறம் அரிசி ஊற வச்சுட்டு அதுக்கப்புறம் காய் கட் பண்ணி மட்டன் தான் வாங்கிட்டு வந்தாங்க. மட்டன் தான் செய்ய போகிறோம். நல்ல தண்ணி ஊற்றி ஊற வச்சுருந்தேன். ஃபஸ்ட்டு பாத்திரத்தை தேய்ச்சி முடிச்சிடலாம். இதுதாங்க ரொட்டி. அப்பா போங்க, ஓடுங்க இதுன்னு சொன்னாங்க. சரி, அதனால கிரேப்ஸ் இருந்துச்சு. அதை கழுவி கொடுத்தான். சாப்பிட்டுட்டே இருப்பாங்க. அதுக்கு லஞ்ச் முடிஞ்சதுன்னு சொல்லி பாத்திரம் கழுவி முடிச்சுட்டேன். இடத்த க்ளீன் பண்ணாதான் செய்ய முடியும். மட்டனை கறி வச்சுட்டாங்க. மட்டனில் கொஞ்சம் காரம், உப்பு, இஞ்சி பூண்டு பேஸ்ட் எல்லாம் போட்டு விசில் வச்சு எடுத்துட்டேன்னா ஒரு 3 விசில் வச்சு எடுத்துட்டேன்னாக்கா குழம்பு வைக்க ஆரம்பிச்சிடலாம். கொஞ்சம் மஞ்சள் பொடி, சால்ட்டு, கொஞ்சம் பேஸ்ட்டு எல்லாம் போட்டு தேவையான அளவு தண்ணி, குழம்புக்கு எவ்வளோ தேவையோ அவ்வளோ தண்ணி ஊற்றி சிம்மில் வச்சு ஒரு 3 விசில் வச்சுன்னா நல்லா சாஃப்டாக விசில் கேட்டாங்க. டீ வச்சுருக்கேன். நல்லா தான் டீ வச்சாங்க. கீழே பேலன்ஸ் இல்லாமல் எழுது. டீ கிடைக்குமா? டீ எல்லாம் இல்லை. என்ன வேணுமா அப்போ மட்டும் தான் கிச்சனுக்கு வர்றது. தெரியாது நான் டீ போட்டது. கொடுக்க மாட்டேன் டீ. ஏங்க இந்தாங்க டீ. டீயா? தேங்க்யூ. வந்து என்ன பண்ணுறலாம் பார்க்கறது இல்லை. டீ வேணும், ஸ்நாக்ஸ் வேணும், தண்ணி வேணும். இதுக்கு மட்டும் தான் கிச்சனுக்கு வர்றது. பார்த்தீங்களா, சொல்லி வாய முடியல. உடனே சின்ன வந்து தண்ணி கேட்குறான். ஏய், என்ன பண்ண? என்ன பண்ண? நான் சமைச்சிட்டு இருக்கேன். என்ன வந்து பின்னாடி தட்டிட்டு போறான். என்ன பண்ண? செல்லமா தட்டினானா? பார்த்தீங்களா? இந்த சட்டியில தான் இன்னைக்கு குழம்பு வைக்க போறோம். எந்திரிச்சுன்னா தண்ணி எடுத்து வச்சு எல்லாம் போட்டு மிளகாத்தூள் உப்பெல்லாம் போட்டு உப்பு பதமாக பார்த்தாச்சு. கரெக்டாக இருக்குது. கொஞ்சம் நேரம் கொதிச்சதுன்னா குழம்பு ரெடி. கொஞ்சம் ரசம் வச்சுட்டேன்னா கரெக்டாக இருக்கும். சாப்பிட ஆரம்பிச்சேன்னா ஓகே ஃப்ரெண்ட், குழம்பு ரெடி ஆகிடுச்சு. கொஞ்சம் ரசம் வச்சேன்னா முடிஞ்சிச்சு. இதுக்கப்புறம் சாப்பிட ஆரம்பிச்சிடலாம். நைட்டு இதே குழம்பு தான். இட்லி மாவு இருக்குது. மாவு ஊற்றிட்டு குழம்பு வச்சு நைட்டுக்கு சாப்பிட்டுப்போம். இன்றைக்கான ரொட்டீன் இதுதான் எங்களுக்கு. ஓகே ஃப்ரெண்ட், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ, பாய்.